பிதஅத்து ஒழிப்பு மாநாடு உண்மையிலேயே பிதஅத்தாக இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம். ஏன் என்ன கேட்டாலும் என்ன சொல்வீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்ததா? மீலாது நபி விழா நடத்தினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயும் மீலாது நபி விழா நடந்ததா கேட்டீங்கல்ல. இப்போ நாங்கள் கேட்குறோம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பிதஅத் ஒழிப்பு மாநாடு நடந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஷிர்க் ஒழிப்பு மாநாடு நடந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வரதட்சணை ஒழிப்பு கூட்டம் நடந்ததா? சமூக விழிப்புணர்வு கூட்டம் நடந்ததா? இஸ்லாமிய கேளுபதில் நிகழ்ச்சி நடந்ததா? இஸ்லாம் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடந்ததா? இஸ்லாம் எளிய மார்க்கம் நிகழ்ச்சி நடந்ததா? நடந்துன்னு சொன்னால் ஆதாரத்தை தாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் நிறுத்திருங்க. இனிமேல் அதையெல்லாம் இல்லைன்றாக்க செய்யக்கூடாதானே. இப்போ நீங்கள் மட்டும் செய்யலாம், மற்றவங்க தான் செய்யக்கூடாதா? இன்னும் நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இதுவெல்லாம் நடந்தது என்று நீங்கள் சொன்னால் நான் கேட்கிறேன், எங்கே நடந்தது? இந்த மாநாடுகள் எல்லாம் பிதஅத் ஒழிப்பு மாநாடு, ஷிர்க் ஒழிப்பு மாநாடு எங்கே நடந்தது? எப்போது நடந்தது? அந்த மாநாட்டுக்கு பெண்கள் எல்லாம் அழைத்து வரப்பட்டார்களா? அந்த மாநாட்டிற்கு கலந்து கொண்டவர்களுக்கெல்லாம் உணவு பரிமாறப்பட்டதா? அந்த மாநாட்டிற்காக பஸ்ஸுகளிலும் வேன்களிலும் அழைத்து வரப்பட்டார்களா? உடனே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் பஸ் இல்லை, வேன் இல்லை. சரி, ஒட்டகத்திலே அழைத்து வரப்பட்டார்களா? குதிரையிலே அழைத்து வரப்பட்டார்களா? இல்லை, நடக்கலை. நடந்த ஆதாரம் தாங்க. இல்லைண்டா பிதஅத் ஆகிப்போச்சு. அதான் நான் சொன்னேன், பிதஅத்தை ஒழிக்கப் போகிறோம் என்று பிதஅத் ஒழிப்பு மாநாட்டை பிதஅத்தாக நடத்துகிறார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எங்கே இருக்கு பிதஅத் ஒழிப்பு நடந்துச்சா? அப்படியானால் இவர்கள் ஒன்று செய்தால் அது சுன்னத்து, நம்மளாம் செஞ்சால் பிதஅத்து. அதான முன்னால் மீலாது மாநாடு நம்மளாம் நடத்துவோம், இது பிதஅத்து என்றார்கள். இன்னைக்கு அவர்களிடம் என்ன தெரியுமா, நபிகள் நாயகம் சிறப்பு மாநாடு நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், மீலாது மாநாடு பிதஅத்து, சிறப்பு மாநாடு சுன்னத்தா? நாங்கள் செய்தா பிதஅத்து, நீங்கள் செய்தா சுன்னத்தா? எதுவும் ஒரு அளவுகோல் இல்லையா? நான் சொல்கிறேன், உண்மையில் பிதஅத்துவாதிகள் நீங்கள் தான். ஆகவே அந்த பிதஅத்தை ஒழித்துவிட்டு மற்ற பிதஅத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் பாருங்க. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலை, உகாண்டா போய் உடும்பு பிடிக்க போகிறேன்டா எப்படி? கரை தாண்ட முடியலை, கடலையே தாண்ட போகிறேன்டா எப்படி? உங்களுடைய பிதஅத்தை நீங்கள் ஒழித்து கொள்ளுங்கள். உண்மையில் பிதஅத்துக்காரர்கள் இவர்கள் தான். இவருடைய கொள்கை கோட்பாடு சட்ட திட்டங்களும் தான் பிதஅத்துகள். இவைகள் ஒழிக்கப்பட வேண்டும். எல்லாம் அல்ல இறைவன் சத்தியத்தை புரிந்து அதன் வழி நடக்க தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.